அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலக மக்கள் எல்லாம் நம் மக்கள் ஆகுக, நம் மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகள் ஆகுக, சன்மார்க்கிகள் எல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க. எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலியமெல்லாம் ஓங்குக, கொல்லா நெறியே குருவருள் நெறியென கொள்க. வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்று, இன்று முதல் முறையாக வந்திருக்கவங்களுக்கு அது புரியாட்டும், ஆனா புரியுற மாதிரிதான் இருக்குது இன்று உள்ளது. நம்ம கேள்வி பதிலாதான் நம்ம உரைநடை பகுதியில இருந்து நம்ம பார்த்துட்டு போறோம். இதுவரை நம்ம 16 கேள்விகளுக்கு நம்ம பார்த்தாச்சு. கேள்விகளுக்கும் அதுக்குள்ள விடையும் நம்ம பார்த்துட்டோம். இன்று நம்ம என்ன செய்யறோம்னா 17வது கேள்வி. 17வது கேள்வி 18 இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவ காருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்கம் பிறவியே பெருகி எங்கும் புல் ஒழுக்கங்களே வழங்குகின்றன. எப்படி எனில், இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம். ஜீவ காருண்யம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். உயிர் இரக்கம், ஜீவர்களுக்கு இரக்கம். நம்மளுக்கு அந்த உயிர் இரக்கம் என்பது நமக்கு வர வேண்டும். அந்த உயிர் இரக்கம் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். இப்ப நம்ம வாரம் ஒவ்வொரு மாசமும் 3ஆம் சனிக்கிழமை இருக்கு, ஏதோ ஒன்று கொண்டு போக முடியாத ஏதோ நம்ம சொல்லிக்கிட்டுலாம் வர்றோம். அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அது உள் வாங்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கப்ப இல்ல நம்ம இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற ஒழுக்கம் இருக்குது நம்மளுக்கு. ஆனா காட்டுல உள்ள மிருகங்களுக்கு யாராவது போய் சொல்லி கொடுக்குறாங்களா? இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் என்ன செய்யுது, என்ன ஒரு மிருகத்தை அடிச்சுதான் சாப்பிடுது. ஒண்ணுக்கு ஒண்ணு அதை அடித்துதான் சாப்பிடுது. அதற்கு அதோடைய குணமே அதுதானா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ல. ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய குணமும் என்னது, தயவு. தயவு தான் எல்லா ஆன்மாக்களுடைய இயற்கை குணம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தயவு தான் எல்லா ஆன்மாக்களுடைய இயற்கை குணம். அப்போ இந்த காட்டுல உள்ள சிங்கம் புலி எல்லாம் என்ன ஆகுது, ஒன்னடிச்சுதான் சாப்பிடுது. ஏன் அந்த ஆன்மாக்கு தயவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் இல்ல? யாரும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தும் தயவு இல்லாம மக்கள் இருக்காங்க தானே, இருக்காங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தும் தயவு இல்லாம நம்ம கூட இருக்கோம், மனிதர்களையும் நம்ம இருக்கோம். அது மிருகம், அதுக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல, ஒரு பூச்சிக்கு சொல்லி கொடுக்கல, அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லி கொடு. ஓகே, அந்த 5 அறிவுக்கு கீழே உள்ள யாருக்குமே என்ன சொல்லி கொடுக்கல, ஒரு ஒழுக்கத்தை அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கல. நீ இதை செய்யாத, நீ இதை பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கல. ஆனா 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, ஒழுக்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பின்பற்றணும். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றவில்லை என்றால், இந்த பிறப்புல இத்தனை ஒழுக்கமும் சொல்லி கொடுத்தாச்சு, இதெல்லாம் நம்ம பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்பற்றலைன்னா எங்க போயிருப்போன்னு இப்ப அடுத்து வருது. ஜீவகாரணி மிகவும் வழங்காமையால், இப்ப ஜீவகாரணி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து
அதை நான் பின்பற்ற மாட்டேன், என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாக்கள் நாம் பயணிப்போம். ஆனால் எங்க போயிரும்? அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு, ஜீவகாரண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம், உயிர் அடக்கம் இல்லாதவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களாம் யாரு? கடின சித்தர்கள். நாம் எல்லோருமே சித்தசாமி, சித்து. நம்ம எல்லாருமே அறிவு, அறிவு தானே. சித்து என்றால் என்ன? அறிவு. நாம் எல்லோருமே அறிவுடையவங்க. இறைவன் பேரறிவு. நாம் எல்லோரும் என்ன அறிவு வச்சிருக்கோம்? சிற்றறிவு வச்சிருக்கிறோம். நம்ம எல்லோருமே அறிவு பொருள் தான். அதனால ஜீவகாரண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவர் அவர் கடின செய்கைக்கு தக்கபடி, உயிர் இறக்கமே இல்லாதவங்க யாருல கொண்டு போடுறாங்க? கடின சித்தர்கள்னு போடுறாங்க. போட்டுட்டு அவர் அவர் கடின செய்கைக்கு தக்கபடி, நம்ம என்ன செயலோடு இருக்கின்றோமோ அந்தந்த செயலுக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், சில ஆன்மாக்கள் எங்க போகுது? நம்ம சொன்ன என்ன சொல்ல, செத்த பாரு யாரு பார்த்தா யாரு கண்டான்றாங்க. ஆனா ஆன்மாக்கள் என்ன பாடுபடுது? சோ சிலர் எங்க போறாங்க? நரகவாசிகளாகவும், சிலர் எங்க போறாங்க? சமுத்திரவாசிகளாகவும். சமுத்திரவாசி யாரு? மீன், நண்டு, ஊடா அதெல்லாம் ஊந்துகிட்டு இருக்குது இல்லையா தண்ணிக்குள்ள. சோ தண்ணிக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒண்ணு நரகத்துல கொண்டு போச்சு, அங்க இருக்கும். என்னொன்னு எங்க இருக்கு? சமுத்திரவாசிகளாகவும், சிலர் ஆரண்ய காடு ஆரண்ய வாசிகளாகவும், சிலர் புலி, கரடி, சிங்கம், யானை, யாளி, யானை, கடமை, கடா, பன்றி, நாய், பூனை, எல்லா மிருகங்கள், எல்லா துஷ்ட மிருகங்கள், விடுபட்ட மிருகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுஷ்ட மிருகங்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பட்சி அந்த பட்சிகளை சண்டால பிறவின்றாரு பெருமானார். சண்டாளங்களாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்து இருக்கின்றார்கள். நான் சொல்லல, பெருமானார் சொல்றாங்க. சோ இப்படி இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாம, இந்த ஜீவகாரணியத்தோட இல்லாம, இந்த உயிர் இறக்கத்தோடு நம்ம இல்லைன்னா அடுத்த பிறப்பு நம்ம யாராக பிறப்புன்னு நம்மளே நிர்ணயிச்சுக்கிடலாம். நிர்ணயிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதனால ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாம இருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களும் கடின சித்தர்கள். இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாத இந்த கடின சித்தர்களுக்கு என்ன பிறப்பு வருது? சிலர் நீர்ல பிறக்குறாங்க, பறவையா பிறக்குறாங்க, அப்புறம் செடியிலயும் கள்ளி செடி, பாவிக்க முடியாத ஒரு செடி, ஒரு மல்லிகைப்பூ செடினால ஒரு பூவையாவது பறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நம்மளுடைய வேப்ப மரம்னாலும் அதுல உள்ள இலையாவது நம்ம பறிச்சு எடுக்கலாம். ஆனா பாவிக்கவே முடியாத ஒன்றாக என்ன ஆகுறாங்க? அந்தந்த பிறப்பு அவங்க எடுக்கிறாங்க. இப்ப நம்மளே நிர்ணயிச்சிடலாம், எடுத்ததுக்கெல்லாம் தேள் மாதிரி கொட்டணும்னா அடுத்த பிறப்பு தேளு தான், வேற பிறப்பே இல்லை. அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தேள் மாதிரி கொட்டிட்டு இருக்கோம். ரைட்டு. ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய குணம் தான் அடுத்த பிறப்புக்கு இட்டு செல்லுது. நம்மள அந்த அந்த காலத்தில் பசாந்த காலத்திலிருந்து அவர் எடுத்து தனுகரண போன போகம் என்கின்ற இந்த உடலை கொடுக்கறாங்க. ஆன்மாவை இறைவனை யாரும் படைக்கவில்லை. ஆன்மாவை யாராவது படைச்சாங்களா? ஆன்மாவை யாரும் படைக்கவில்லை. மாயை யாராவது படைச்சாங்களா? இல்ல. இந்த மூன்றுமே யாருமே படைக்கவில்லை. மாயை யாரு படைச்சா சொல்லு? மாய கடவுள் படைக்கல. சரியா? இந்த மூன்றுமே அங்கே இருக்குது. அந்த மூன்றும் அங்க இருக்குது. அந்த மூணு இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஆன்மாவானது இந்த உடலை அவர் கொடுக்கிறப்ப அந்த தயை மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? கொடுத்து அனுப்பி இந்த பிறப்புக்கு நம்ம எல்லோரும் வரோம். அதை விட்டு நம்ம ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாம கடின சித்தர்களாக நம்ம இருப்போமானால் இந்த குணங்கள் நம்மளுக்கு அடுத்த பிறப்பை கொடுக்குது. எந்த குணம் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு? ராட்சச குணம், சாத்வீக குணம், சத்துவ குணம். இந்த மூன்றையும் எதுக்குள்ள வச்சு பூட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்குள்ள பூட்டப்பட்டிருக்குது?
பிரகிருதி மாயை. அப்போ நம்மள இறைவன் அங்கிருந்து எடுக்கிறப்ப என்ன செய்யறாருன்னா, ஆணுடைய சுக்களத்துக்குள்ள 60 நாட்கள் இந்த ஆன்மா இருக்குது. 60 நாட்கள் அது இருக்குது. அப்போ அந்த சுக்களத்துக்குள்ள இந்த ஆன்மாவை எடுத்து அதுக்குள்ள அவர் விடுறப்ப எதெல்லாம் சேர்த்து விடுறாரு? ஆகாயம், ஆன்மா, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயைக்குள்ள எதெல்லாம் இருக்குன்னா, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்து மூலமாக, பிரகிருதி என்பது மூலமாக என்ன ஆகுதுன்னா, அங்க 60 நாள் அது இருக்குது. அதுக்குள்ளதான் பூட்டப்பட்டு வச்சிருக்குது. அப்போ இது என்ன பண்ணுது? அங்க ஆகாயம் மட்டும் இருக்குது. இங்க வர்றப்ப பெண்ணிடத்தில்தான் ஆணிடத்தில் 3, பெண்ணிடத்தில் 4 படிக்கிறோமா இல்லையா அகல் வரிகள்? அப்ப இங்க வர்றப்ப ஆகாயத்தை தவிர வேற என்ன இருக்கு? காற்று, நெருப்பு, நீர், நிலம், மண். மண்ணுல தானே உடம்பு உண்டாக்கப்படுது. அவர் அவ்வளவு அழகா பஞ்ச பூதங்களை வைத்து மீது எல்லாமே உள்ளுக்கு வருது, அத்தனை தத்துவங்களும் வருது. அப்போ என்ன சொன்ன? அந்த சுத்தம் அசுத்தமோடு வரப்ப அசுத்தமாயிலிருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் நமக்குள்ள வருது, நமக்குள்ள பூட்டுறாங்க. சோ யாரு கொண்டு வரா? மூல பிரகிருதின்னு ஒண்ணு வச்சு அனுப்புறாருல, அந்த பிரகிருதி மாயிலிருந்து தான் எல்லாமே வருது. அந்த பிரகிருதி மாயை குணத்தை அடிப்படையாக கொண்டது. பிரகிருதி மாயை எது அடிப்படையாக கொண்டது? குணத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த குணம்தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால இது என்ன பண்ணுதுன்னா, அப்புறம் அசுத்த மாயிலிருந்து என்ன வந்துருது? 24 ஆன்ம தத்துவங்கள் நமக்குள்ள வந்துருது. மீதி உள்ள 7 வித்யா தத்துவம் எதுல வருது? அசுத்த மாயிலிருந்து வருது. சுத்த அசுத்தம் சொல்லுவாங்க, அசுத்த மாயை. சுத்த மாயை சிவம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவத்துக்குள்ள இடங்கும், வித்யா தத்துவம் சிவ தத்துவத்துக்குள்ள இடங்கும். அது 96 தத்துவம். அந்த தத்துவத்தை நாம் விருப்பமானால் அது பெருகி செல்லும். இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல கடின சித்தர்களாக இருக்கின்றவர்கள் எது நம்மளை நிர்ணயிக்குது? நம்ம நரகவாசியா போறோமா, அரண்யவாசியா போறோமா, செடியா போறோமா, கொடியா போறோமா? எது நிர்ணயிக்குது? நம்மளுடைய குணம். சரியா இல்லையா? ஒரு இடத்துல இருக்காம இங்க இருந்து அங்க ஓடுறது, இங்க இருந்து இங்க ஓடுறது, எங்கெங்க ஓடுனா அடுத்த பரப்பு மரம் தான் ஒரே இடத்துல நட்டு வச்சிருவாரு. இந்த பரப்பு நீ ஓடிக்கிட்டேவா இருக்க, என்ன கொஞ்ச நாள் இரு, மரமா எங்கேயாவது மூவ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நம்ம எப்படி இருக்கக்கூடாது? தயவே உருவான இந்த ஆன்மாக்கள் தயவோடுதான் இருக்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தயவை விட்டுட்டு கடின சித்தர்களாக நம்ம மாறக்கூடாது. நம்மளுடைய குணம்தான் நம்மளுடைய அடுத்த பிறப்பை நிர்ணயிக்கின்றது. தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தா ஷுவரா 100% அடுத்த பிறப்பு தேள் தான், வேற சந்தேகமே கிடையாது. வஞ்சக தன்மையோடு நம்ம இருந்தோம்னா அடுத்த பிறப்பு என்னது? யார் வஞ்சகத்தோட எந்த மிருகம் இருக்கும்? நரி. நரி தானே, குள்ள நரி தானே வஞ்சகம், அப்படிதான் இருக்கும். சோ அதனால நம்மளுடைய பிறப்பை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம். நம்மளுடைய குணங்களை தாமச குணமா இருந்தா சோம்பேறி குணமா இருக்கும், சாத்வீக குணமாக நாம் இருக்க வேண்டும். ராட்சச குணமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ராட்சச குணமா இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம். அதே மாதிரி தாமச குணமா இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம்? சோம்பேறியா போயிருவோம், எதுவும் செய்ய மாட்டோம். அதனால எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நம்மளுடைய குணம்தான் அடுத்த பிறப்பை நிர்ணயிக்க போகின்றது. இந்த குணம் எப்படி இருக்கின்றதோ அந்த நிலையில தான். அதனாலதான் பெருமானார் ஜீவகாரண்யம் செஞ்சு நீ என்ன பண்ணு? உன்னுடைய அறிவை வளர்த்துக்க, உன்னுடைய அன்பை வளர்த்துக்க, உன்னுடைய அறிவு தான் பெருகணும். எல்லாரும் அந்த கடவுள் அந்த ஒரு ஜீவகாரண்யம் நம்ம செய்யறப்ப, ஒரு ஜீவனுக்கு நீ செய்யறப்ப அது கடவுளுடைய விளக்கம். நீ அதை அப்படியே சந்தோஷப்படுறப்ப அது கடவுளுடைய இன்பம். அதையே நீ செஞ்சுக்கிட்டே வா. உன்னுடைய குணம் என்னாகும்? சாந்தமா 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 அது வந்துடும். எதையும் உள் வாங்காது. சரி போட்டு விட்டுடுவோம். நம்ம அகங்காரமா இருந்து என்னத்த பண்ண போறோம்? ஒண்ணும் இல்ல, போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்தோன்னே அவங்க எல்லாம் ஏமாளி அல்ல. அவங்க அந்த உயர்தரத்துல இருக்கிறாங்க, பெரிய மனசோட அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அந்த சண்டை போட்டு ஜெயிக்கலாம் நினைக்கிறது எல்லாமே அடுத்த பிறப்பு என்ன பிறப்புன்னு தெரியாது. தயவு செய்து நம்மளுடைய ஒவ்வொருவருடைய குணத்தையும் தயவான ஒரு குணத்தோடையும் தயவு நிலையிலிருந்து சிந்திச்சு நாம் எல்லோரும் என்ன செய்யணும்?
செயல்படணும். இல்லைன்னா அதுதான் கொண்டு அடுத்த பிறப்புல நம்மள மாட்டி விட்டுருவோம். சரி, அடுத்து சண்டால் அது படுத்துட்டோம். கள்ளி எட்டின ஆதலால் புல் ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்றறிய வேண்டும். அங்க இருக்கிற மிருகங்களுக்கு புல் ஒழுக்கம் என்றால் தீய ஒழுக்கம். ஒண்ணு அடிக்குது தானே, அதுக்கு ஒண்ணுமே இல்ல செய்து. ஜீவகாருண்யம் கடவுள் அருளை, உயிர் இரக்கம் தான் ஜீவகாருண்யம். ஏதோ என்னடா ஜீவகாருண்யம் சொல்லிட்டு இருக்காங்க நினைக்காதுங்க. உயிர் இரக்கம், அதுதான் ஜீவர்கள் தயவு, அதுதான் ஜீவகாருண்யம். சோ அது என்ன ஆகுதுன்னா உயிர் இரக்கம். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல், இறைவனோட அருளை பெறதுக்கு மட்டும் அது முக்கிய சாதனம் இல்ல. கடவுள் இப்ப நம்ம என்ன செய்யறோம், இறைவா உன்னுடைய தயவை கொடு, இறைவா உன்னுடைய அருளை கொடு, எனக்கு ஒன்னு கொஞ்சோண்டு அருள் கொடுத்தா போதும் நான் நல்லா வந்துரும்னு சொல்றோம். கரெக்டா? அருள் என்பது கடவுளின் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களின் தயவு. அப்ப நீங்க கடவுள்கிட்ட போய் எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு, இல்லாத பொல்லாத வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு கோயில்ல போய் நின்னுகிட்டு, கடவுளே என்னை காப்பாத்து, உன் அருள் கொஞ்சம் கொடுக்க மாட்டியா, கொஞ்சோன்னு எனக்கு தயவு கொடுக்க மாட்டியான்னு கேட்டா கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. அதுக்குதான் உங்களுக்கு ஒரு சாதனத்தை எடுத்து கையில கொடுத்தாச்சு. உயிர் இறக்கத்தோடு இரு, ஜீவகாருண்யத்தோடு இரு, உயிர்கள் மீது இறக்கப்படு. அருள் என்பது கடவுள் தயவு. சின்ன சின்ன தயவா நம்ம செய்யறது எல்லாம் சேர்ந்து பெரிய தயவாகி இருக்கின்ற இறைவனுடைய தயவை நாம் பெறலாம். இறைவனுடைய தயவை நாம் பெறும்போது அதுவே அருளாக நமக்கு மாறுகின்றது. அதுவே அருளாக மாறுகின்ற போது நமக்கு எந்த துன்பங்களும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் பனி போல் அது நீக்கி கொடுக்க முடியும். அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. இன்றும் ஒவ்வொருவருக்குள்ள அவர் அருள் குருவாக நம் வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது இந்த விளக்கை நான் என்ன செய்யறேன், வெளியே எடுத்து வைக்கிறேன். இதுல இறைவன் இருப்பதாக பாவனை செய்ய சொல்றாரு. முன்னிலையில், தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதாக நீ பாவனை செய். அதுதான் நம்ம ஜோதி வழிபாடு. ஜாதி சமய மதத்துக்கு அப்பால் பட்ட வழிபாடுதான் இந்த வழிபாடு, ஜோதி வழிபாடு. எந்த ஜாதிக்குள்ளோ, இந்த சமயத்துக்குள்ளோ, இந்த மதத்துக்குள்ளேயோ இது கிடையவே கிடையாது. யார் வேண்டாமானாலும் என்ன செய்யலாம், ஜோதியை வச்சு நாம் என்ன செய்யலாம், வழங்கலாம், நம்ம செய்யலாம். சோ அதனால இந்த வழிபாடு என்பது அருள் நெறியாகவும், ஒவ்வொரு ஆன்மாக்களும், இந்த பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஆன்ம லாபத்தை பெற வேண்டும். இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை பெற வேண்டும். ஆன்ம லாபம் என்றால் என்ன? இறைவனின் அருளை பெற வேண்டும். அவ்வளவுதான். இறைவனின் அருளை பெறுவதுதான் இந்த பிறப்பால் எடுத்த இந்த ஆன்ம லாபம். அந்த இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் நம் பெருமானார் நம் மீது பெரும் கருணை கொண்டு ஜீவகாருண்யம் என்கின்ற ஒன்றை எடுத்து நம்ம கையில் கொடுத்திருக்காங்க. உயிர் இரக்கத்தோடு love and compassion for each and every living beings. சரியா? அந்த இது நமக்கு வேண்டும். அந்த நிலையில நம்ம இருக்கணும். முக்கிய சாதனம் என்பதனால் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்று நம்மளுக்கு அறிவும் அன்பும் பெருகுன்னு சொல்றோம். இதை செய்ய செய்ய நமக்கு முழுமையான விளக்கம் இருக்கா? இல்ல, பத்தா தானே. கடவுள் மாதிரி அத்தனை விளக்கம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஏக தேசமாக, கொஞ்சமாக ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஏன்னா நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம், இயற்கை விளக்கமாக நம்ம இருக்கிறோம். கடவுள் எப்படி இருக்கிறாங்க, ஆன்ம இயற்கை விளக்கமாக அவங்க இருக்கிறாங்க. சோ இத எப்படின்னா ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதால் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இறைவன் எப்படி இருக்கிறாரு, இயற்கை விளக்கமாகவும், இயற்கை உண்மையினராகவும், இயற்கை இன்பினராகவும் இறைவன் இருக்கின்றார். நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம், இறைவனின் ஆன்ம இயற்கை விளக்கமா இருக்கும். அவரு இயற்கை விளக்கமாக, இயற்கை உண்மையினராக, இயற்கை இன்பினராக இருக்கிறாரு. நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம், ஆன்ம இயற்கை விளக்கமா இருக்கிறோம். அவரு முழுமையா இருக்கிறாரு, பேரறிவு பேராற்றல் அப்படி இருக்கிறாரு, சுரூப நிலையில் அவர் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், ஏக தேசமாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம்.
ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகட்டாது. வெளிப்படுமா? வெளிப்படாது. ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா இதே கேள்வி நம்ம பார்த்தோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே என்ன விளக்கம்? கடவுள் விளக்கம். அதனால் பெறுகின்ற இன்பமே கடவுள் இன்பம். ஒழுக்க வர இன்பமே கடவுள் இன்பம். இந்த விளக்கத்தையும் இந்த இன்பத்தையும் பலகால் நம்ம இதே மாதிரி செஞ்சு 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 நம்மளுக்கு அந்த விளக்கம் வந்து அதை இன்பத்தையும் நம்ம அனுபவிச்சு பூர்த்தி அடைந்தவர்கள் யாரு? ஜீவ முத்தர்கள். இந்த அப்படித்தானே முத்தி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாம் முத்தி பெறதுக்கெல்லாம் அங்கங்க அலைய வேண்டாம், எங்க போக வேண்டாம். நம்ம ஜீவகாருண்யம் செஞ்சு 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 நம்மளே என்னதாகிறோம்? ஜீவ முத்தர்களாக நம்ம ஆகிறோம். அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். சும்மா அறிய வேண்டும்லாம் அவர் போடவே இல்லை, சத்தியமாக அறிய வேண்டும். அப்போ இந்த ஜீவகாருண்யம் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகாது? அந்த கடவுளுடைய விளக்கமும் நம்மளுக்கு வராது, இறைவனுடைய இன்பமும் நமக்கு கிடைக்காது. அந்த கடவுள் இன்பத்தையும் கடவுள் விளக்கத்தையும் நம்ம பலகால் அதை செஞ்சு 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 ஒரு நிலை வர்றப்ப இறைவனை அறிந்து அம்மயம் ஆகின்றோம். அது முத்தி, ஜீவ முத்தர்கள். ஆனால் சன்மார்க்கத்துல முத்தி என்பது முன் ஒரு சாதனம் தான் நம்மளுக்கு. இது சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். நம்ம அடுத்த படிநிலைக்கு நம்ம போகிறோம். ஏன்னா முன்பு அந்த ஆன்மாக்கள் நம்மளாம் தெரியல. முத நம்ம ஆன்மாக்கள் இந்த உலகத்துக்கு வரப்ப என்ன பண்ணுச்சு? இயற்கை எல்லாத்தையும் வணங்குச்சு. அப்புறம் ஆன்மாக்கள் அடுத்த படிநிலைக்கு வரப்ப என்னங்கன்னாங்க? கோயிலா போயிட்டு சாமி கும்பிட்டாங்க. புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வருது இல்ல? சோ அடுத்த செட் ஆன்மாக்கள் அந்த பரிணாம வளர்ச்சி. நம்ம ஆன்மா ஒவ்வொரு பிறப்புலயும் அதுக்கு அந்த அறிவு வழங்கி 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 அடுத்த படிநிலைக்கு அது போகும். செட் செட்டா அது மேல் நோக்கி போகும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் வேணும் அப்படின்னு கோயில கட்டி போட்டாங்க. அட்லீஸ்ட் இத்தனை கிழமைக்கு நீ போ, சாமியை கும்பிடு, எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து வந்தாங்க எல்லா அருளாளர்களும் வந்தாங்க. நிறைய சித்தர்கள் முத்தர்கள் எல்லாரும் வந்தாங்க. யாகம் வளர்த்தாங்க, யோகத்துக்கு போனாங்க, ஒரு கால ஊனி நின்னாங்க, காட்டுக்கு போனாங்க, தவம் செஞ்சாங்க. தவம் செஞ்சு என்ன பண்ணாங்களா? தன்னுடைய மூச்சை தனக்குள் அடக்கி ஜீவ சமாதி என்ற ஒன்றை அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா அருளாளர்களும் அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இப்போ நம்ம திருவாசகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, சித்தாந்த வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த எதன் ஒளியில் ஒடுக்கம் என்ற அந்த புத்தகத்தை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலுமே அந்த ஸ்வத்வைதம் என்ற நிலையும் சிவத்தோடு இந்த ஆன்மா எப்படி போய் ஒன்ற முடியும் என்ற நிலையும் அந்த படிநிலைகளை சரியை கிரியை யோகா சொல்லி, அதுக்கப்புறம் அந்த படிநிலையில எப்படி அது தத்துவ நிக்கிரகம்லாம் அது எப்படி பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த சிவன் என்கின்ற அந்த பரநிலை, அதாவது துரியம் என்கின்ற அடுத்த நிலை பரநிலை என்கின்ற அந்த நிலை வரதான் அவங்க பேசுறாங்க. அந்த நிலை வர அவங்க பேசி சிவத்தை கண்டோனியம் திருவடி, தன்னில் திருவடி, இறைவனுடைய திருவடி என்பது அருள். சத்தினி பாதம் அது திருவடி என்பது அவங்களுடைய மேல பதியுது, அந்த உச்சியில பதியுது. உச்சியில பதிஞ்சோன்னா அப்படியே அந்த அருள் மயக்கத்துல அப்பா இறைவனுடைய திருவடியை நான் பார்த்துட்டப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அமர்ந்துட்டாங்க. பெருமான் என்ன செய்யறாங்கன்னா, நீ அந்த நிலையில இருக்காத, அந்த துரிய நிலைக்கு மேல ஒரு தம்பம் இருக்கின்றது. துரிய மலை மேல் ஒரு தம்பம் இருக்குது, ஏறி போக போக நூலில் குறுகுது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நிலையில இருந்து இவ்வளவு அருளாளர்கள் இவ்வளவுலாம் வந்தாங்களே, ஏன் இந்த நிலையோடு நின்னுட்டாங்க? இதுக்கு மேல்நிலைக்கு நம்ம போகணுமே என்றத துரிய தம்பம் என்பது கருணை என்கின்ற தம்பம். அந்த கருணை இருந்தால் மட்டுமே அதுல ஏறி போக முடியும். ஆனா ஏறி போகிறப்ப அவர் என்ன செய்யறாரு? திகைப்பற்று அங்கே திகைத்தவர் தாங்கி பிடித்தாயே என்றாரு. அவரை இறைவன் என்ன செய்யறது? அந்த மேல்நிலைக்கு ஏற்றி சிற்சபை பொற்சபை ஞான சபையை அங்கு கண்டு கழிக்கின்ற சன்மார்க்கம் அடுத்த நிலைக்குள்ள வருது. அப்ப அந்த பரிணாமங்கள் எல்லாமே ஒரு நிறைவுக்கு முத்தி பெற்றால் போதும் என்ற நிலைக்கு வந்த பிறகு அடுத்த நிலையாக இருக்கின்ற மேல் நிலைக்கு நீ போகணும். அந்த நிலையில நின்று விடாத. உன்னுடைய ஆன்மா முத்தி அல்ல. முத்தி என்பது அந்த அருள்ல மதுண்ட வண்டு போல் என்ன செய்யறாங்க? அப்படியே மயங்கிடுறாங்க. நீ என்ன செய்யாத, நீ அப்படி மயங்காத, நீ எண்ணும் அந்த உயர் நிலைக்கு போகணும்.
இந்த நிலையும் சாதாரண நிலையில ஸ்வாத் வைதம் என்கின்றது சிவத்தை கண்டு அவளோட ரெண்டரை கலக்கிறப்ப அங்கே அருள் அமுதம் என்கின்ற ஒன்று கிடைக்கிறது. அந்த அருள் அமுதத்தையும் உண்டு, அங்கே ஒரு சிறு ஒளி காண்கின்றாங்க. அப்போ அந்த ஆன்மாக்கள் அந்த நிலையில வரப்ப அவங்க அந்த ஆன்மாக்களுடைய அந்த பக்குவ நிலையா இருக்கும். அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க தான் நாம் எல்லோரும் இப்ப என்ன செஞ்சிருக்கோம், சன்மார்க்கத்துக்குள்ள பயணிக்க நம்ம வச்சிருக்கோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் எல்லோருமே என்ன செஞ்சிருப்போம், அந்த பயணத்தை நாம் செய்திருப்போம். செஞ்சுட்டு அடுத்த படிநிலைக்கு நாம் எல்லோரும் இந்த இதுல வள்ளல் பெருமான் இந்த உலகிற்கு வருவிக்க உற்ற 1823 அந்த ஆண்டுக்கு பிறகு நாம் எல்லோருமே என்ன செய்யறோம், பிறப்பு எடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த பரிணாம நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போகின்ற நிலையில இருக்கிறோம். நாம் மேல் நோக்கி போகின்ற நிலையில இருக்கிறோம். எல்லோருமே மேல் நோக்கி போகணுமே தவிர இல்ல எங்க தாத்தா சொன்னாரு, பாட்டம் சொன்னாரு, இதுதான் இருக்கு, அதுல சொல்லியிருக்கு, இதுல சொல்லியிருக்கு, திருக்குறள்ல சொல்லியிருக்கு, சிவபுராணத்துல சொல்லியிருக்கு, திருவாசகத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஏமாந்து அதை படிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், அதுல உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்தால் முத்தியோட முடிஞ்சிச்சு அந்த 9வது நிலை. விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்கின்ற அந்த 9வது நிலையோட முடிந்து விடுகின்றது. அதனால ஏமாந்து விடாது, அதுக்கு மேலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். அதனால தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சரியா, இனி அடுத்த கேள்வி 18. இப்ப நான் சொன்னதுடையதை எல்லாமே அடுத்த கேள்விக்குள்ள அடங்கிரும், உங்களுக்கு புரியும். இப்ப நான் இவ்வளவு சொன்னதும் அடுத்த கேள்விக்குள்ள வரும். ஜீவ காரணியத்துக்கு முக்கியமான லட்சியம் என்ன? என்ன லட்சியம், எதுக்கு நம்ம செய்யறோம்? ஆன்மாக்கள் எல்லாம், நம்ம ஆன்மான்னு சொன்னா நம்ம உயிர், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நாம் எல்லோரும் ஆன்மாக்கள் தான். இந்த உடம்பு எடுத்தோடனே மனுஷன் ஆன்மாவா இருக்கு. இதே ஆன்மா போயிட்டு ஒரு மிருகத்துக்குள்ள பூந்துனா அது அந்த பேர்ல இருக்கும். சோ நாம் எல்லோரும் யாரு, ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏக தேசங்களாயும், நான் என்ன சொன்னேன், கடவுள் எப்படி இருக்காங்க, இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை பின்னராக இருக்கிறாங்க. என்ன பார்த்தோம், நாம் எல்லோரும் ஆன்ம இயற்கை விளக்கமாக இருக்கின்றனால இறைவனோடு அந்த அறிவு அந்த விளக்கத்தை நம்ம பெறணும்னா நாம் என்ன செய்யணும், ஜீவ காரியம் செய்யணும். அப்பதான் கடவுளுடைய அந்த இயற்கை விளக்கம் நமக்கு கிடைக்குது, இயற்கை இன்பம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நாம் எல்லோரும் யாரு, ஏக தேசங்களாக இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கு அறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்று இப்ப இறைவனுடைய அந்த இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அந்த அறிவு நமக்குள்ள விளங்குவதற்கு என்னது இருக்கு, நமக்குள்ள யார் இருக்கா, ஆன்மா. ஆன்மாலதான் கடவுளும் இருக்கா, பக்கத்து வீட்டுலதான் இருக்கிறாரு, ஆனா நமக்கு தெரியாது. நான் இப்போதான் அப்படிதான் சொல்லுவேன், ஒரு ஆன்மா இப்படி இப்படி ஒரு இமேஜின் இப்படி பண்ணிக்கிடுங்க, இங்க நம்ம இருக்கிறோம், இங்க கடவுள் இருக்கிறாரு, பக்கத்துலதான் இருக்கு, இந்த சோத்தை எடுத்துட்டு அங்க பார்க்கலாம், அப்படிதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம பார்க்க முடியுதா, யாராவது பக்கத்து வீட்டுல இருக்க கடவுளை பார்க்க முடியுதா, பார்க்க முடியல. ஏன், திரைமறைப்பு, மாயா திரைகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. ஏன் தெரியுமா, இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்கு அந்த நிலைக்கு வந்த பிறகு அது அந்த கடவுளை அடைகின்ற நம்ம தத்துவங்கள் எல்லாமே நிக்கரகம் செய்யணும். முதல்ல அது எப்படி நிக்கரகம் செய்யணும், இதை விட்டுட்டு போறதுலாம் இல்ல. இப்ப நம்ம நம்ம கண்ணை சரி செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு நான் என் கண்ணை நான் சரி செய்ய போறேன். இப்ப நான் எப்படி சரி செய்வேன், நம்ம கண்ணை எப்படி சரி செய்ய போறீங்க, எப்படி இந்த கண்ணை நிக்கரகம் எப்படி பண்ண போறீங்க, எப்படி சரி செய்வீங்க? கருணை கண்ணு ஓகே, எதை பார்த்தாலும் இறக்கமா பாக்குறது. வேற என்ன செய்யக்கூடாது, ஆபாசமான படங்களை பாக்குறது. அப்ப இந்த இந்திரிய விடைய சந்தோஷத்துக்கு போயிருவோம். அதெல்லாம் விடைய விஷயங்கள். ஒவ்வொரு விடயங்களையும் இப்ப காதுல என்ன கேட்க சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு திருவற்பாவோ திருவாசகமோ ஏதோ ஒண்ணு நல்ல ஒரு இசை கேட்கணும், நல்ல ஒரு இதை விட்டு டமார் டிமீர் டிமீர் பண்ணா என்ன ஆகுது, அப்ப நம்ம காதை சரி பண்ணல. காதை சரி பண்ணிருக்கோமா, சரி பண்ணல. கண்ணை சரி பண்றோமா, பண்ணல. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நம்ம சிந்திச்சு, இதுதான் நம்ம கூட இருக்கு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் நிறைய இருக்கு. அவ்வளவு பெருசா பண்ணா நம்மளுக்கு விளங்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கின்ற ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்யணும், நிக்கரகம். அதான் தத்துவ நிக்கரகம்.
தத்துவம் நிக்கிறதுன்னா 96 தத்துவத்தை நான் விட்டுட்டேன், நான் காட்டுல போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லதான் கதையே கிடையாது. அந்த காட்டுல இருக்க ஒரு சாமியார் கதை தெரியும் தானே? அவரு தியானத்துல இருப்பாரு, இருந்த கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாரு. ஒண்ணு ஜல்லு ஜல்லு ஜல்லின்னு நடந்து போவான். அப்ப அவர் என்ன பண்ணல, அதை காதை அவர் சரி செய்யல. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அவரு சொல்லுவாரு, அந்த காதுல ஏன் இந்த பொண்ணு நடந்து போகுதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப அடுத்த நாள் அதை என்ன செய்யறோம், அப்ப அடுத்த நாள் யாரோ சொன்னோன்னே இன்னொரு பொண்ணு வருவா. அவ என்ன பண்ணுவா, நல்லா பூவை வச்சுட்டு போவா. இவருக்கு வாசம், இவரு தியானத்துல இருக்கிற இவருக்கு எதுக்கு அந்த வாசம்? சரியா? அப்ப 3ஆவது நாள் யாரும் போக மாட்டாங்க. உடனே இவர் சிந்திப்பாரு, ஏன் இன்னைக்கு யாருமே போகல? என்ன ஒரு தியானம் அது அல்ல, எல்லாத்தையும் அடக்காச்சும் மனசு அடக்கலையா? மனசு பறந்துகிட்டு இருக்கோம். மனசுல இப்ப இங்க உட்காந்துட்டு தான் இந்த இந்தியா நினைச்சப்பதான் வடலூர் போயிட்டு ஓடியாந்துடலாமே, ஒரு நொடியில நினைச்சோடனே அங்க போயிட்டு வந்துடலாமே. மனசு பயங்கரமானது. அதனால என்ன செய்யுது, அது அடங்கவில்லை. இதுதான் நிக்கிரகம் பண்றது. ஒன்னொன்னையும் வேண்டாம், நல்ல ஒரு செவி செய்யணும். நம்ம சரி போகட்டும், நம்மளுக்கு புரியுது, சரி போகட்டும் அப்படின்னு விட்டுறணும். நம்ம போயிட்டு மல்லு கட்டிட்டு இருந்தோம்னா போச்சு. இந்த ஜீவனுக்கு சேர்த்து வச்ச எல்லா சத்தம் ஒரு நொடியில அது காணாம போயிரும். காணாம போயுமா இருக்குமா? காணாம போய்விடும். நல்ல கவனமா இருக்கணும். அதுக்கு ஒற்றுமை ஒரு உரிமை இடங்களாக இருக்கின்றது என்னவென்றால், இந்த ஆன்மாக்கள் தான். நம்ம இந்த ஆன்மாக்கள் என்ன ஆகணும், ஜீவர்களாக அதிகரிப்பதற்கு பூத காரியங்களே உரிமையாக இருக்கின்றன. இது புரியுதா? இந்த ஆன்மாக்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஒரு நிலையை நம்ம அடையணும். இறைவனோட இப்ப ஒரு நாயை பிடிச்சு கொண்டு இதுல வச்சுட்டு நான் சொல்லி கொடுத்தா அதுக்கு புரியுமா? இல்ல பூனையை வச்சு நான் சொல்லி கொடுத்தா புரியுமா? புரியாதா? புரியாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன தேகம் வேணும்? மனித தேகம் வேணும். அதுதான் இந்த பூத காரிய தேகங்களே. இந்த உடம்புதான் இந்த மனித தேகம் இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணு சொல்லி கொடுத்தால் புரிந்து கொள்ள முடியும். வேற எதுக்காவது சொல்லி கொடுத்தா புரியுமா? புரியவே புரியாது. பூத காரியங்களே உரிமையாக இருக்கணும் என்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகாவிடில் ஆன்ம விளக்கம் மறைப்படும் என்றும். பாவம் இந்த ஆன்மா பாசாந்த காலத்துல அஞ்ஞான வெளியில ஒரு இருட்டுல அது கிடக்குது. அது அறிவு இருக்கு, ஆனா அறிவு என்ன மறைச்சு வச்சிருச்சு? ஆணவம் எல்லாம் அதை மூடி வச்சிருச்சு. அந்த கேவல நிலையில இந்த ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மா கேவல நிலையில அஞ்ஞான வெளியில பாசாந்த காரத்துல அது ஆணவ மலத்தோட கட்டுண்டு. அதனாலதான் அதுக்கு பேர் பசு. மாட்டை கட்டி போடுவீங்களா இல்லையா? கயிறுல தானே கட்டி போடுவாங்க. அப்போ அதுதான் கட்டுண்டு. அதனாலதான் பசு. உயிர்கள் என்பது பசு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அந்த மலத்துல அது கட்டுண்டு தன்னையும் அறியாது, இறைவனாக இருக்கின்ற அந்த பதியையும் அது அறியாது. அந்த நிலையில அது இருக்குது. பெருங்கருணை உடைய இறைவன் என்ன செய்யறாரு? அதான் நான் சொன்னேன், ஆன்மாக்களை இறைவன் படைக்கவில்லை. அது இறை சமூகத்துல சிருஷ்டி நியாயத்துல பார்த்து அழகா சொல்லுவாங்க, இறை சமூகத்துல சந்தானமாக அது நிரம்பி இருக்கின்றது. ஆன்மாக்கள் எல்லாமே அங்க நிரம்பி அந்த மாதிரி நிலையில இருக்குது. அப்ப பெருங்கருணை உடைய இறைவன் என்ன செய்யறான்? இது நம்மளே போல அறிவு பொருள். நம்மளாம் அறிவு பொருள ஜடமா? நம்ம எல்லாருமே அறிவு பொருள். அப்போ இவரு பேரறிவு இது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? இது சித்து பொருளா இருக்குத. ஆனா ஆணவ மலத்துல கட்டுண்டு எந்த விளக்கமும் இல்லாம அது இருக்குதே. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோமே, இந்த பிறப்பை நம்மளுக்கு இறைவன் கொடுக்காம நம்மள அப்படியே அங்க போட்டு வச்சிருந்தா இப்ப நம்ம எப்படி இருப்போம்? இந்த ஆன்மா கடத்தேற்ற முடியுமா? இந்த பிறப்பை எடுக்க முடியாதனால தானே நம்ம கடத்தேற்றோம். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மாவானது நம்ம எல்லாம் ஜீவர்கள். அதுப்போ அந்த ஜீவிக்க வருது. அப்படியே அந்த ஜீவிக்க வந்த அந்த ஆன்மாவானது நம்மளுக்கு இந்த பூதகாரி இந்த உடம்பு கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகுது? பந்தம் ஏற்படுகின்றது. அது பெருக முடியாது. இந்த உடம்பு இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அது மனித உடம்பு கிடைக்க கிடைக்க அடுத்த பிறப்பு அதுதான் இந்த இடத்துல ஆன்மாக்கள். நீங்க ஜீவன் தனி ஆன்மா தனியே யோசிக்காதுங்க. ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள வந்தோடனே அது ஜீவன், உயிர். சரியா? அது வெளியே தனியா நினைச்சுன்னா அதுக்கு பேர். அதனால ஆன்மா சொல்றாங்க, ஜீவன் சொல்றாங்க. ஆன்மா வெளியே இருக்கிறப்ப அதுக்கு பேரு ஆன்மா,
நம் உடலுக்குள் அது வந்து ஜீவிக்க வந்த பிறகு அது அந்த ஆன்மாக்கு பேரு ஜீவன். அது பிரிச்சுலாம் இருக்கு, பரமாத்மா ஜீவாத்மா, இது இதோடு இருக்கு அதோடு இருக்கு, அது பெரிய அப்படி விரிஞ்சு போகும். அப்போ இது நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஜீவன், அதாவது ஜீவாத்மா. இப்படி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் என்ன செய்யும்? மறைப்பட்டு போகும். இந்த உடம்பு எடுக்கலன்னா ஆன்ம விளக்கம் நம்மளுக்கு இருக்குமா? இப்படி வந்து உட்காந்து கேட்க முடியுமா? பாசம் அந்த கருத்துல ஆணவ மலத்தோட மாட்டிக்கிட்டு கிடப்போம் நம்ம. சோ அப்போ அதனால அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாதது என்றும். அப்ப இந்த ஜீவன் இந்த உடம்பு எடுத்த ஆன்மா ஜீவனாக உடல் எடுத்து இப்படி ஜீவிக்க வந்த பிறகுதான் அந்த அருள் விளக்கம் அதுக்கு கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்காது. சோ அதனால அப்படி வந்து அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும், அப்போது முடம் உண்டாகும் என்றும். முடம்னா என்னது? பந்தம். பந்தம்னா என்னது? ஆணவ கண்ம மாயோடு அது உட்கார்ந்துருக்கும். இப்ப அதை கழிக்கதான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? சும்மா என்ஜாயா 4-5 வீடு கட்டி நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இறைவன் அதுக்கு இந்த உடம்பு கொடுத்து இதை கொடுத்து இங்க அனுப்பவே இல்லை. இந்த பிறப்பை எடுத்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த ஆன்ம லாபம் அடைய வேண்டும், இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டும். அதற்காக தான் இந்த பிறப்பை நம்ம எல்லோரும் எடுத்திருக்கோம். தனுகரண போகம் கொடுக்கிறாரு, உடம்பு கொடுக்கிறாரு, கரணங்கள் இந்திரியங்கள் எல்லாமே கூட்டுறாரு, இருக்க ஒரு இடத்த கொடுக்கிறாரு, போகமாக வாழறதுக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த போக வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு பகுதி எப்போதும் இந்த ஆன்மாவை நம்ம எப்படி கடத்தேற்றுறது என்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அந்த கடத்தேற்றுன்னு இந்த எண்ணத்தோட நீங்க வாழ்றப்ப உங்களுக்கு என்ன ஆயிருது? இறைவனுடைய அருள் கிடைச்சிரும். இறைவனுடைய அருள் கிடைச்சோன்னா அடுத்த நிலை உங்களுடைய ஆன்மா உயர்நிலைக்கு அது பயணிச்சிரும். சரியா? அப்படி இல்லை என்றால் என்ன ஆகுது? பந்தம் உண்டாகும். நானும் கண்மமாயே நம்மளால கழிக்கவே முடியாது. அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூத காரிய தேகம் வேண்டும் என்றும். நமக்கு எல்லாருக்கும் உடம்பு வேணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் உடம்பு வேண்டாம்? எல்லாருக்கும் உடம்பு வேணும், கட்டாயமாக வேணும். இந்த உடம்பு இருந்தாதான் செயல்பட முடியும். தெரியுதா? இந்த உடம்பு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். பூத காரிய தேகங்களுக்கு முதல் காரணமாதலால் எது? மாயை. அப்ப என்ன சொன்னா முதல்ல கடவுள், இந்த ஆன்மாக்கள், உயிர், மாயை. அது ஏற்கனவே அது 3 இருக்குது. கடவுளை யாரும் படைக்கல, ஆன்மாக்கள் யாரும் படைக்கல, மாயையை யாரும் படைக்கல. சரியா? இப்போ பாசாந்த காலத்துல இருந்து இந்த ஆன்மாவை எடுத்து அது ஆணவ மலத்தோட கட்டுண்டு முழுமையா இருக்குது. அதுக்கு சஞ்சீவ கர்மா, நம்மளுக்கு அவ்வளோ கர்ம வினை, ஒவ்வொரு பிறப்புல நம்ம எவ்வளவு செஞ்சோமோ அவ்வளவு வினையோடு நம்மளுக்கு இருக்கிறோம். கொஞ்சோண்டு வினையை சேர்க்கிறார் இறைவன், அதுக்கு பிராரத்த கர்மா. அது கொஞ்சோண்டு அந்த வினையை நமக்கு சேர்த்து அப்புறம் என்ன பண்றாரு? மாயை, ஆணவம் கண்மம் மாயை. அப்ப நம்ம ஆணவ மலம் இருக்குது, நம்ம செஞ்ச வினையோட கண்மத்தை கொண்டு வந்திருக்கோம். மாயை என்கின்ற அதுதான் மூல காரணம். ஏன்னா அதுல இருந்துதான் 96 தத்துவங்களும் வருகின்றன. 96 தத்துவங்களும் சொன்னா இல்லையா? பிரகிருதி மாயை பூட்டி அனுப்பி விடுறாரு நீ. சோ அங்க இருந்துதான் வருது. அப்போ இந்த இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னது? மாயை. இந்த மாயை தான் முதல் காரணம். ஆதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய, இப்போ இந்த மாயையுடைய ஜாலம் என்னது? என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்கு? பசி இருக்கு, பிணி இருக்கு, தாகம் இருக்கு, இச்சை இருக்கு, பயம் இருக்குது, கொலை, இது எல்லாமே இந்த மாயையுடைய விகற்ப ஜாலங்கள் தான். அந்த மாயில இருந்துதான் என்ன ஆக்கியிருக்காங்க? இந்த தத்துவங்கள் எல்லாம் வருது. சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை. சோ சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், மொத்தம் 36. சோ இது ஒரு 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், சிவ தத்துவம் 5, டோட்டல் எத்தனை? 36. சோ இததான் என்ன ஆகுது நமக்குள்ள? அதுதான் முதல் காரணமாக அந்த மாயை இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பசிலாம் எடுக்குது. அந்த மாயையோட விகற்ப ஜாலம். அவர் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நீ இப்படி எல்லாம் இரும்பாரு,
நம்ம மாயில இருந்துல வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணுது, பசி கொள்ளுது, நல்லா வயிறாறு சாப்பிடணும். இப்ப முடிச்சோன்னு எல்லாருமே வயிறாறு என்ன செய்யலாம், உணவு எடுக்கலாம். சோ அந்த பசிக்கு அதுதான் நம்ம சொல்றாங்க. அதனால இங்க என்ன செய்யறாங்கன்னா, பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு என்ன ஆகுது, அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்று. அதனாலதான் நம்மளுக்கு அடிக்கடி என்ன ஆகுது, உடல் நலம் குன்றி போறது, கஷ்டப்படுறது எல்லாமே இதுக்குள்ளதான் வருது. ஏன்னா மாயினால இருந்ததுனால அப்படி நேரிடும் என்று. அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்று தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும். இப்போ அந்த நாள்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னா, பசி, தாகம், பிணி, இச்சை, கஷ்டம்லாம் வரப்போகுது, எல்லாமே வருது. ஆனா இறைவன் நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த சுதந்திரத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், சம்பாதித்து அந்த வருமானத்தை ஈட்டி அதை பாதுகாத்து இருக்கிற இன்னைக்கு வாங்கின சம்பளத்தை அடுத்த மாசம் 0 ஆக்காம நம்மளுக்கு அதை சேமித்து நம்மளும் உணவு உண்டோமா, இன்னொரு 4 பேருக்கு உணவு கொடுத்தோமா என்று அறிவோடு அதை சிந்திச்சு அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரங்கள்லாம், கரணங்கள் இந்திரியங்கள், மனசித்தி புத்தி ஆங்காரம் கரணம், அப்புறம் கண் வாய் செவி மூக்கு எல்லாமே இந்திரியம். அதுங்களை கொண்டு சகாங்களை பெற்று அறிவை கொண்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் அறிவு இருக்குது, அதை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோட ரொம்ப கவனமாக முயற்சி செய்து நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அற்ப சுதந்திரம் கொடுக்கறாங்க. முழுமையெல்லாம் கொடுக்கல, கொஞ்சோண்டு சுதந்திரம், அற்ப சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. சரியா, கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்று அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களில் இருந்த அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும், ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள சரி. அது என்ன செய்யணும், நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பாதுகாத்து அந்த பிரச்சனை இல்லாம நம்ம இந்த ஜீவர்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் இந்த பிறப்பெடுத்த எல்லோருமே அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள சுதந்திரம் நம்மளுக்கு ஒரு கொஞ்சோண்டு கொடுத்திருக்கிறாரு, கொஞ்சம் சின்ன சுதந்திரம், அற்ப சுதந்திரம் கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், மேல் நோக்கி ஒவ்வொருவருமே. அதான் முதல்ல சொன்னேன், இந்த பிறப்பு எதுக்கு எடுத்திருக்கோம், சும்மா வந்தோமா போனோமா, 2 பிள்ளைய பெத்து போட்டோமா, பேரன் பேத்திய பார்த்தோமா, தாத்தா பாட்டி ஆனோமா, செத்து போனோமான்னு இருக்கிறதுக்கு இந்த பிறப்பு அல்ல. இந்த பிறப்பு ஒவ்வொருவர் எடுத்ததும் ஆன்ம லாபம் அடைவதற்கு மட்டுமே. சோ ஏமாந்து விட்டு விடாமல் மேல் நிலைக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களும் செல்ல வேண்டும். இப்ப நம்ம ஜாக்கிரதையோட அதை வச்சு நம்ம பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லைனை பாத்தீங்கன்னா, அஜாக்கிரதையாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவர்களால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் ஒரு பகுதி கஷ்டப்படல, எல்லாம் சம்பாதிச்சு எடுத்து அவங்க ஓகே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எடுத்து அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு செட்டு ஆன்மாக்கள் எந்த நிலையில இருக்குது, அவங்களோட அஜாக்கிரதினால அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா அவங்க அதை உபயோகிக்காம அவங்க கஷ்டத்துக்குள்ள இருக்காங்க. இன்னொரு செட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த பயம், கொலை, எச்சை, எளிமை, அந்த ஒரு 7 விதமான இதுக்குள்ள இருக்கிறாங்க. வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள். இப்போ அது என்னமோ ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்துச்சு, கடின சித்தர் கஷ்டப்படுதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டும் காணாதவாறு நாம் இருக்க முடியாது, வேற வழியே கிடையாது. இன்னொரு ஜீவன் கஷ்டப்படுதுன்னு நம்ம பாக்குறப்ப அதுக்கு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ நீ செஞ்சுதான் ஆகணும். அங்க பார்ஷல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ உன்னால நீ பார்த்துட்டியா, உன்னால முடிஞ்சதை செய், அந்த மாதிரி செய்யணும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும். நிச்சயமாக என்ன செய்யணும், நமக்கு அந்த பிரச்சனை வராம நல்ல அறிவோடு இருந்து நம்ம அதை பாதுகாத்துக்கணும். இல்ல சோம்பேறித்தனமா, இப்ப நம்மளுக்கு பத்தல, சரி ஒரு இடத்துல நம்ம செய்யறோமா, இது பத்தாது இந்த வருமானம், இன்னும் குடும்பத்துக்கு தேவைப்படுது, இன்னொரு வேலையை நீ செய், வேலையை செஞ்சு நீ சம்பாதி. சும்மா நீ உட்கார்ந்து இருந்துகிட்டே
டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே நீ உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என்னது, அடுத்த பிறப்புல இங்கதான் போய் நிப்ப, கையேந்திர நிலையில தான் போய் நிப்போம். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நிச்சயமாக சம்பாதிக்கணும். நம்ம பெட்ல இருக்கமா, எந்திரிச்சு போக முடியலையா, சம்பாதிக்க முடியலையா, ஓகே ரைட்டு. இல்லை என்றால் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தன் தக்க சுதந்திரம் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தை கொண்டு நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாதித்து அந்த எடுத்து நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கே பத்தலாம் சொல்ல முடியாது. நீ ஒரு கடையில போய் உட்கார்ந்தாலே 50-60 வள்ளிக்கு சாப்பிடுற. நீ ஒரு நாளைக்கு கடையில உட்கார்ந்து சாப்பிடாத, ஒரு ஏழைக்கு ஒரு கொடுக்கணும். இல்ல மாசந்தோறும் இப்ப நம்ம எல்லாம் பொருள் கொடுக்கறோம், அதுல நிறைய பேரு அதுல இன்வால்வ் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எடுக்கிற அந்த சம்பளத்தை எடுத்து அதை கொண்டு போய் இன்னொரு ஜீவருக்கு அது சேரட்டுமே எண்ணி அவங்க அதை கொடுக்குறாங்க. அப்ப அது என்ன ஆகுது, ஒரு 10-18 பேர்கிட்ட என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மாதமும் பொருள் எடுத்துட்டு போறாங்க. அப்போ உங்களை அறியாமலே நீங்க அதுல செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுது, அந்த ஜீவ காரியத்துக்குள்ள அது நம்ம உழைச்சது, நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சது, அதை நம்ம கொடுக்கணும். கொடுக்காம பாக்கெட் பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்கும், அடுத்த பரப்புல நம்ம கையேந்திட்டு இருப்போம். அவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்திருப்பாங்க, இப்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அவங்களும் நல்ல பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, எச்சி கையில காக்காவுக்கு விரட்ட மாட்டாங்க, நீ எச்சி கையில காக்கா விரட்ட மாட்டானா, கையில இருக்க பருக்க விழுந்தா சாப்பிட்டுருமே. அந்த மாதிரி ரொம்ப கஞ்சத்தனமா இருந்து அந்த மாதிரி இருந்தாதான் இந்த பிறப்பு என்ன ஆயிரும், அந்த நிலையில கொண்டு அந்த ஆன்மாக்கள் எதுவுமே நம்ம ஜெயிச்சு போக முடியாது. எப்படி வந்தாலும் அந்த உள்வனை சுத்தி 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 நம்ம பிறப்படுத்த அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கிரேட், நம்ம ரொம்ப இது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி, கிடையவே கிடையாது. ரொம்ப கவனமாக நம்மளுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் அடுத்த பிறப்பு கொண்டு போய் சேர்க்குது. நம்மளுக்கு 10 வெள்ளி இருந்தா கூட ஒரு வெள்ளிக்காவது என்ன செய்யணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு நாம் கொடுத்தே தீர வேண்டும். அதுதான் நியதி, அதுதான் அருள். அருள் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, நான் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் பாக்கெட்ல தான் நான் வைப்பேன். சோ அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மிடம் இறைவனுடைய அருள் என்ன செய்யாது, சேராது, கிடைக்காது. ஆனால் இந்த பிறப்பெடுத்த நாம் எல்லோருமே இறைவனுடைய தயவை பெற வேண்டும், இறைவனுடைய முழுமையான அருளை பெற வேண்டும். கடின சித்தர்களாக நாம் இருக்கக்கூடாது. கடின சித்தர்களாக இருந்தால் நமக்கு கீழ்நிலை பிறப்பு, இப்ப 6 அறிவு உடையதான் நம்ம பிறக்கிறோம். கீழ்நிலையாக இருக்கின்ற அந்த 5 அறிவு உடையவர்களாக நாம் பிறக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அப்போ நம்மள இந்த மாயினால் இருந்து நம்ம படைக்கப்பட்டனால நம்மளுக்கு என்ன வருது, பசி பிணி தாகம் மிச்சம் எல்லாம் வருது. அந்த தத்துவங்களை நமக்குள் அது பூட்டி வச்சிருக்கிறதுனால, மாயிலிருந்து எடுத்து பூட்டினதுனால நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதை என்ன செய்யணும், இறைவன் நமக்கு கொடுத்த அந்த சகாயத்தினாலையும் அந்த சுதந்திரத்தினாலையும் நம்ம அதுல இருந்து என்ன செய்யணும், மீண்டு வர வேணும். அந்த நிலையில இருக்கக்கூடாது, நம்மள விடுபட்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தன்னால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு வருமானத்தை நாம் பெருக்கி கொள்ள வேண்டும். வருமானத்தை பெருக்கி மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். நாம் அப்படி செய்யாது, அந்த மாதிரி நம்ம செய்யாம இருந்தோமானால் அடுத்த பிறப்பு நம் கையில் இல்லை. ஏன்னா அந்த ஆன்ம லாபம் பெறாது. மறுபடியும் அடுத்த பிறப்பு என்ன பிறப்பு நம்மளுக்கு கிடையாது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணே நம்ம ஆக்காது. இப்பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்ம லாபம் என்பதை இறைவனுடைய அருளை பெறுவதுதான். இறைவனுடைய அருள் என்பது இறைவனின் கருணை தயவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தயவோடு நன்முயற்சியில நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கேள்வியோட நம்ம நிறுத்துறோம். ஏன்னா அபர ஜீவகாரணியம் பர ஜீவகாரணியம் என்று சொல்லி அதை பிரிச்சு நம்ம பார்ப்போம். இப்ப இதை கொண்டுட்டு போய் அதுல சேர்த்தா அது சரியா வராது. சோ நான் அடுத்த ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை இங்க இருக்குது, பிரார்த்தனை இருக்குது. இந்த வர்றப்ப அபர இப்ப நான் ஜீவகாரணியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அபர ஜீவகாரணியம்னா என்ன, பர ஜீவகாரணியம்னா என்ன, எந்த ஜீவகாரணியம் நம்மள மேல்நிலைக்கு கொண்டு போக போறது, அபர ஜீவகாரணியமா பர ஜீவகாரணியமா? சோ அந்த கேள்வியோட நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு இதை நிறைவு செய்யறேன். ஏன்னா கமலநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க இங்கு.
அவங்க வந்து அந்த இசை, அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து திருவருப்பா அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த திருவருப்பா வந்து போட்டி நடக்கும். அவங்க வந்து எடுத்து செய்வாங்க இல்லையா, அந்த போட்டியை வந்து ஐயா என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப எல்லாருமே போனு சுலபமா அதை ஆக்குறதுக்கு இந்த மாணவர்கள் எல்லோருமே அதுல ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அது பிரகாரம் நான் வந்து இதுல போட்டிருப்பேன், வள்ளலார் வருவி கொட்டுறதுல வந்து நான் போட்ட அந்த லிங்க்ல வந்து நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த விளக்கமா வந்து ஐயா சொல்லுவாங்க, வந்து நீங்களோ உங்க குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைங்களா இருப்பாங்க இல்லையா, எல்லா சொந்தக்கார பிள்ளைங்க யாரு இருந்தாலும் சரி, அந்த ஏஜ் வரம்புக்குள்ள அவங்க வந்து இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து முதல்ல வந்து பாடி அனுப்புறதா இருக்கும், அதுக்கப்புறம் நேரடியாகவும் இருக்கும். அதனால வந்து இதுல எல்லோருமே, நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய பேரம்பேத்தி இருந்தாலும் சரி, உங்களை சார்ந்து இருக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இது வந்து தேசிய அளவில் ஹோல் மலேசியாவுக்கே சேர்த்து நடக்குது. இது வந்து எப்படி இருக்கு, ஹோல் மலேசியாவுக்கே என்ன ஆகுது, இது சிறப்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் அந்த எடுத்த முயற்சி முயற்சியாக இருக்கின்றதுனால பெருமானாரே உடன் இருந்து நிச்சயமாக அதை நல்ல ஒரு நிலையில அது வெற்றிகரமாக அவர்கள் நடத்துவதற்கும் பெருமான் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் நிச்சயமாக தருவாங்க. அதை விரிவாக தான் ஐயா சொல்ல போறாங்க, நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். நீங்க போனு அந்த இது வள்ளல் அதுல இருந்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணி கூட நீங்க செய்யலாம், அதுல இருக்கும் லிங்க் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் எல்லாருக்கும். சோ எல்லோருக்கும் தயவான நன்றிகள். ஐயா வாங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கடையன் எனது கொடிய கடின நெஞ்ச